السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فاعوذ بالله من الشيطان الرجيم. يا ايها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியாக திருமறை குர்ஆனில் இருந்தும் நபிகளாரினுடைய பொன்மொழிகள் விளக்கங்களில் இருந்தும் நம் வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களை, படிப்பினைகள் நிறைந்த செய்திகளை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் இருந்து உலூமுல் ஷரியத் என்கிற தலைப்பின் கீழ் ஷரியத்தை பற்றிய கல்வியை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். நம்ம முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். ஷரியத் என்ற வார்த்தை, ஷரியத் பாதுகாப்பு மாநாடு அப்படிலாம் நிறைய ஜமாத்தார்கள் இது சார்ந்த விளக்கங்களை எல்லாம் கொடுப்பதற்கு முற்பட்டு இருக்கிறார்கள். ஷரியத்னா என்ன அப்படின்னு கேட்டா, வாழ்க்கைக்கான வழி திட்டங்களுக்கு பெயர் ஷரியத். ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, இந்த வழிமுறைகளை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு பெயர் ஷரியத். அது எல்லா காரியத்திலும் உண்டு. ஒரு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் ஆரம்பித்து அவர்களுடைய நிறுவனங்களுக்கென்று தனித்தனி விதிமுறைகள் என்பது இருக்கும். இதைத்தான் அரபில ஷரியத் என்று சொல்லுவார்கள். இஸ்லாமிய வழக்கில் ஷரியத் அப்படின்னா என்னன்னு கேட்டா, நீங்கள் ஒரு வழிபாட்டை செய்ய இருக்கிறீர்கள் என்றால் எல்லா வழிபாடும் ஒரே மாதிரி இருக்காது. தொழுகையும் நோன்பும் ஒன்று இல்லை, ஹஜ்ஜும் உம்ராவும் ஒன்று இல்லை. ஒவ்வொரு வழிபாடும் வித்தியாசமான காரியமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டிற்குமான நிபந்தனைகள், ஒவ்வொரு வழிபாட்டுக்குமான வழிகாட்டுதல்கள், சொல்லித்தரப்பட்டிருக்கிற சட்டதிட்டங்கள் இதெல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும். இந்த சட்டதிட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு பெயர் தான் ஷரியத். அது குறித்த கல்வியை தான் இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்து வளமையாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஷரியத் அப்படிங்கிறது ஒழுவுல ஆரம்பித்து குளிப்பு கடமையில, தொழுகையில, நோன்புல, நாம அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமல்கள், மார்க்க காரியங்கள், இதுல நாம என்ன தவறு இழைக்கிறோம், குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது, நபிகளாரினுடைய பொன்மொழிகள் எதை வழிகாட்டுகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். நாம ஷரியத்து பற்றிய பாடத்திற்கு செல்வதற்கு முன்னால் ஷரியத்தை முதல்ல யார் தருவா அப்படிங்கறத தெரிந்திருக்கணும். நாம உருவாக்கிடலாமா? நம்மளாம் முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு 10-50 ஆலிம்கள் ஒன்று சேர்ந்து, அல்லது உலக அளவில் இருக்கிற பெரும் அரபுகுல மக்கள், அந்த ஆலிம் பெருமக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஷரியத்தை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. இருக்கிற ஷரியத்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த ஷரியத்து வேண்டாம், அந்த மார்க்க சட்டம் வேண்டாம் அப்படின்னு நீக்க முடியுமா? நீக்கவும் முடியாது. அல்லது ஒரு ஷரியத்தை நமக்கு ஏற்றவாறு தோதுவாக திருப்பி அமைத்துக் கொள்ள முடியுமா? அப்படியும் முடியாது. புதுசா ஒரு ஷரியத்தை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. இருக்கிற ஷரியத்தை நீக்க முடியாது. இருக்கிற ஷரியத்தை வேற விதமாக மாற்றி அமைக்க முடியாது. மொத்தத்துல ஷரியத்துக்கு கட்டுப்படுறது மட்டும்தான் நம்ம வேலை. யார் இந்த ஷரியத்தை உருவாக்குவாங்க? நம்ம உருவாக்க முடியாது. நபிமார்கள் உருவாக்குவாங்களா அப்படிங்கிட்ட உருவாக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும். நபிமார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பெரும் தகுதி உயர்வோடு அல்லாஹ் குர்ஆனில் பேசுவது இப்ராஹிம் நபியே. வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழனாக தேர்வு செய்து கொண்டான்.
அல்லாவுக்கு நண்பர் அப்படின்னா அதுக்கு மிஞ்சின ஒரு தகுதியே கிடையாது. அதுக்கு மிஞ்சி ஒரு தகுதிங்கிறது இந்த துனியால என்ன கிடையாது, யாருக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்து தர போறது இல்லை. அதுதான் இருக்கல உச்சபட்ச தகுதி. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க பாருங்க, குர்ஆனில் வருகிறது, வ அரினா மனாசிக்கனா, யா அல்லாஹ் எங்களுடைய வழிபாட்டு முறையை எங்களுக்கு கற்றுத்தா. ஷரியத்து மனாசிக்கான பெரிய வித்தியாசமா கிடையாது, ரெண்டு ஒண்ணுதான், அரபு வார்த்தை வேற. ஷரியத்துனா சட்டத்திட்டம், மனாசிக்கான எங்களுடைய வழிபாட்டு முறைன்னு அர்த்தம். யா அல்லாஹ் எங்கள் வழிபாட்டு முறை எங்களுக்கு நீ கற்றுத்தா அப்படின்னு யாரு கேட்கிறா? உலகத்திலேயே தலை சிறந்த இறையச்சவாதி, உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய மிக நெருங்கிய ஹபீப், நேசத்துக்குரியவர், அவர் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறாருன்னா, யா அல்லாஹ் நாங்க எப்படி வழிபடணுங்கிறது எங்களுக்கு சொல்லித்தான்னு கேட்கிறார். நான் எவ்வளவு பெரிய அவுலியா, நான் எவ்வளவு பெரிய இறைநேசன், எனக்கு தெரியாததா? நான் சொல்றேன் கேளுங்கன்னு அவராக உருவாக்கல, அல்லாஹ் சொல்லுவான், அதுக்கு நாம கட்டுப்படுவோம் என்று அல்லாஹ்வின் வார்த்தைக்காக வேண்டி அவர் எதிர்பார்த்து இருந்தார் என்பதை பார்க்க முடியுது. இப்ராஹிம் நபியாலேயே ஒரு மார்க்க சட்டத்தை கொண்டு வர முடியலைன்னா முகமது நபியாலையும் முடியாது. முகமது நபியால முடியலைன்னா இந்த துனியால யாராலையும் முடியாதுன்னு அர்த்தம். அல்லாஹ் தான் சட்டம் சொல்லுவான், நபிமார்கள் கட்டுப்படுவாங்க, நாம கட்டுப்படணும். இந்த சட்டம் வேண்டாம், இதை மாத்தித்தா அப்படின்னா அதை அல்லாஹ் தான் மாற்ற முடியும். நம்ம அல்லாஹ்ட்ட தான் கோரிக்கை வைக்க முடியும். இனிமே துனியால அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இனிமே துனியால என்ன பண்ண முடியாது, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்ப நபி இப்ப கரண்ட்ல ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு சட்டம் வருது, அந்த சட்டத்தை கடைபிடிக்க முடியல, அல்லாஹ்வின் தூதரை நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்களேன், இந்த சட்டத்தை மாற்றி தரட்டுமே அப்படின்னு கேட்கலாம். அது அல்லாஹ் நாடுனா மாத்துவான், நாடுனா மாத்தாம கூட இருப்பான், அது அவனுடைய விருப்பம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ஒரு கொலை ஒன்று நடந்து விடுகிறது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கொலை செய்தவனை கண்டறிவதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு மாட்டை அருங்கங்கிறாங்க. இப்ப மூசா நபி கரண்ட்ல இருக்கிறனால அவங்க அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, மாடா அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி, அது என்ன கலரு அடுத்த கேள்வி, அதனுடைய முழு தோற்றத்தை சொல்லுங்க அடுத்த கேள்வி, அடுத்தடுத்த கேள்வி கேட்கறாங்க. விளக்கம் வந்துகிட்டே இருக்கு. எப்படி வருது? அல்லாஹ் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நம்ம கலர் கேட்கறாங்களா, இந்த கலர் சொல்லுங்க, அந்த மாடு எப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு ஒவ்வொரு விளக்கமா கொடுக்கிறோம். மூசா நபி கொடுக்கல, அல்லாஹ் சொல்லி மூசா நபி விளக்கம் தருவார்கள் என்பதை பார்க்க முடியுது. எனவே நபிமார்கள் இப்ப ஹயாத்தா இருந்தா, நமக்கான நபி ஹயாத்துல இருந்தா நம்ம என்ன செய்யலாம், இந்த சட்டம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இது ரொம்ப சிரமமா இருக்குது, இது அல்லாஹ்ட்ட கேளுங்க மாத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா நம்ம கேட்டுட்டோன்றதுனால எல்லாம் மாத்த மாட்டான். அவன் விரும்பினா மாத்துவான், விருப்பம் இல்லைன்னா மாத்தாமனு விட்டுருவான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மியராஜ் பயணம் போயிட்டு வராங்க, 50 வேளை தொழுகை கொண்டு வராங்க. மூசா நபி தடுக்கிறாங்க. தடுத்து என்ன சொல்றாங்கன்னா, 50 வேளை தொழுகை உங்க சமுதாயம் தாக்கு பிடிக்காது, இது ஒரு ஷரியத், நீங்க அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க, குறைக்கிறது அவனுடைய விருப்பம், அவன் விரும்பினா குறைப்பான், இல்ல குறைக்காம இருப்பான், நம்ம கேட்கற வாய்ப்பு விட்டுற கூடாது இல்ல, நீங்க போய் அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அல்லாஹ் ஒவ்வொரு முறை நபி வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து கடைசியில் 5 வேளை தொழுகையில அல்லாஹ் வந்து நிக்கிறாங்கிற செய்தியை நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியுது. எனவே எந்த மார்க்க சட்டமாக இருக்கலாம், அது ரொம்ப அற்பமானதாக இருக்கலாம், ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்கலாம், இது வேணுமா வேண்டாமா, கூடுமா கூடாதாங்கிற முடிவு எடுப்பது அல்லாஹ் தான் எடுப்பான். நபி கட்டுப்பட முடியுமே தவிர எதிர்த்து பேச முடியாது. நான் சொல்ல போன நபிக்கு தனி என்று மார்க்க சட்டம் கூட வகுத்துக் கொள்ள முடியாது. இன் அத்தபிஉ இல்லாமா ஊஹிய இலைய, நான் பின்பற்றுவதும் எனக்கு அறிவிக்கப்படுவதும், நீங்க பின்பற்றதும் எனக்கு அறிவிக்கப்படுறதும் பின்பற்றணும், நான் பின்பற்றுவதும் எனக்கு அறிவிக்கப்படுவதைத்தான் நான் பின்பற்ற முடியும் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. சரி, இதை தாண்டி நான் ஷரியத்தை மாத்துவேன் அப்படின்னு மாத்தினா என்ன ஆகும்? ஒரு மார்க்க சட்டம் இருக்கு. ரசூலுல்லாஹ் மௌத்தாய் 1000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமா இந்த இதே ஷரியத்தை கடைபிடிக்கணும்? இப்போ சவுதி அரேபியால வந்து அடுத்த மன்னரா வர வேண்டியவர், கிரவுன் பிரின்ஸா இப்ப இருக்கிறவர் தான் வந்து முகமது பின் சல்மான். அவர் கிரவுன் பிரின்ஸா 2015 உள்ள என்ட்ரி ஆகிறார். அவர் வாப்பா மன்னர் ஆகும் போது இவர் வந்து என்ன பண்றாரு, அடுத்த மன்னருக்கான சீட்ல வந்து உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்த உடனே அறிவிப்பு பண்ணது என்னன்னா, இந்த இஸ்லாம் ரொம்ப வருஷமா கடைபிடிக்கப்படுது, நம்மளால இதை மாத்துவோங்கிறார். இஸ்லாத்துக்காக நாம மாறலாம், அது தப்பு கிடையாது. நமக்காக இஸ்லாம் என்ன செய்யாது, அது மாறாது, நபிக்கே மாறாத, நபிக்காது மாறணுமா இல்லையா, நபிக்கே மாறாது. ரசூலுல்லாஹ் தேனை சாப்பிடுறாங்க, சில மனைவிமார்கள்ட்ட இருந்து ரசூலுல்லாஹ்வின் மீது ஒரு அதிருப்தி வருது, தேன் சாப்பிடாதீங்கிற மாதிரி. ரசூலுல்லாஹ் தேன் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. இஸ்லாம் நபிக்காண்டி வளைஞ்சுதா? வளையல. அல்லாஹ் என்ன சொன்னா, யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், நபியே அல்லாஹ் உமக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம்? தபுத்தகி மர்தாத் அஸ்வாஜிக்,
அதுவும் உங்களுடைய மனைவியின் திருப்தி நாடி எப்படி இங்க ஹராமாக்கலாம் என்று இறைவன் கேட்பதை பார்க்க முடியுது. அப்ப இஸ்லாம் ஒரு ஸ்டாண்டர்டா நிற்கும், நபி தான் வளையணும். இஸ்லாம் ஒரு தெளிவா நிற்கும், யார் தான் வளையணும்? நாம தான் வளையணும். நபிக்காகவோ நமக்காக இஸ்லாம் வளையாது. அப்படித்தான் அல்லாஹ் இஸ்லாத்தை அமைச்சிருக்கிறான். இப்ப நாம இஸ்லாத்தை மாத்துறோம்னு வைங்க, அதுக்கு நமக்கு அல்லாஹ் என்ன பேர் வைக்கிறான்னா நம்ம இணை தெய்வம்னு வைக்கிறோம். இணை வைப்பாளர்கள் இல்ல, இணை வைப்பாளர் வேற. இப்ப அல்லாஹ் வந்து சொல்லி இருக்கிற சொத்து பத்தி, இப்படிலாம் சொத்து கொடுங்கன்னு. ஒரு ஆள் மௌத்தா போயிட்டீங்களா, மனைவிக்கு எவ்வளவு, கணவனுக்கு எவ்வளவு, பெத்தவங்களுக்கு எவ்வளவு, பிள்ளைகளுக்கு எவ்வளவு, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருந்தா அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவுன்னு ஒரு கணக்கு சொல்றான். யார் யார் இருந்தா யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஒரு ரூல் இருக்கு, குர்ஆன் சொல்லுது. அதெல்லாம் செட் ஆகாது, நான் அதெல்லாம் கடைபிடிக்க முடியாது, நம்ம ஒரு ரூல் போடுவோம் அப்படின்னு நானா ஒரு சட்டத்தை உருவாக்குறேன். அப்படின்னா நான் பிதாத்துவாதி இல்ல, நான் ஷிர்க்குதாரி இல்ல. நான் யாரு தெரியுமா? அல்லாவுக்கு நிகராக என்ன நான் கற்பனை செய்பவனாக அர்த்தம். இணை தெய்வம்னு அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், அம் குன்தும் அதாவது ஷரவு லஹு மினத்தீன், மார்க்க காரியங்களில் உங்களுக்கு புதிதாக சட்டம் இயற்றக்கூடிய இணை தெய்வங்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா? நான் சட்டம் சொல்லுவேன், ஏன்னா நான் அல்லாஹ். இந்த ஆளும் சட்டம் சொல்றாரு, இவர் அல்லாவா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இவன் ஏன் கூட போட்டி போடுறானா? இவன் பிதாத்து செய்யல, ஷிர்க் வைக்கல, இவன் தன்னைத்தானே அல்லாவாக அவன் நினைக்கிறான்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான், உலவுலா கலிமத்துல் ஃபதுல், ஒருவேளை மறுமையை பற்றிய வார்த்தை முந்தி இருக்காமல் விட்டால், நாம மறுமையை பத்தி சொல்லாம இருந்தா அல்லாஹ் புதிய பைனகும், இவர்களுக்கு மத்தியில கதையை முடிச்சிருப்பேன்னு அல்லாஹ் பேசுறான். கட்டுமையா கோவப்படுறான். அந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம், நான் மறுமைன்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் ஃபிக்ஸ் பண்ணாம இருந்திருக்கணும், இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிருப்பேன், கருவறுத்திருப்பேன் அப்படிங்கிற விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பேசுறான். எதை பத்தி பேசுறான்? ஷரியத்தை பத்தி பேசுறான். அந்த வார்த்தையா தான் ஷரஉ லஹு மினத்தீன், அவர்களுடைய மார்க்க காரியங்கள் ஷரியத்துல, அதுல புதிதாக சட்டம் இயற்றுகிற இணை தெய்வங்கள் இருக்கிறாங்களான்னு கேட்கிறோம். அப்ப ஷரியத்தை என்ன செய்ய முடியாது, இருக்கிறதை ஏத்துக்கணும். நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கலனாலும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். பிடிச்சாலும் கட்டுப்படணும், பிடிக்கலனாலும் கட்டுப்படணும். நீங்க அதை மறுத்து பேச முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. நீங்கள் மாற்றி அமைக்க நினைத்தால், முற்பட்டால் இஸ்லாத்தை விட்டு நீங்கள் வெளியேறி விட்டீர்கள் என்று அர்த்தம். ஷரியத்திற்கான ஒழுங்குமுறையே இதுதான். இதை வந்து என்னன்னா நமக்கு மார்க்கம் சொல்லி தருவதை பார்க்க முடியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சின்ன சின்ன காரியத்தை கூட அல்லாஹ் வழிகாட்டுவான். ஒரு இஹ்ராம் ட்ரெஸ் ஒருத்தர் அணிகிறார், ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போறாரு, நீங்க குளிச்சுட்டு இஹ்ராம் ட்ரெஸ் போடணும். இஹ்ராம் ட்ரெஸ் போட்டுட்டா சென்ட் போடக்கூடாது, அத்தர் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, போடுவது தடை. ஒருத்தர் போட்டுட்டார். இப்ப இதுக்கு என்ன செய்யணும்னு நபி கிட்ட வந்து கேட்கும் போது, நபி வகி எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாப்போங்கிறாங்க. முழு இஸ்லாத்துல ஹஜ்ஜுங்கிறது ஒரு பார்ட், அவ்வளவுதானே. மொத்த இஸ்லாமிய ஹஜ்ஜா கிடையாது. இஸ்லாத்துல ஹஜ் ஒரு அங்கம். அந்த ஹஜ்ஜில இஹ்ராம்ங்கிறது ஒரு அங்கம். அந்த இஹ்ராம்ல அத்தர் போடுறதுக்கு ஒரு சாதாரண மேட்ரு, அவ்வளவுதானப்பா. அத்தர் போட்டியா, சரி உனக்கு ஹஜ் இல்ல அப்படி சொல்லிட்டு இருப்பாலாம். இல்ல பரவாயில்ல தெரியாம பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டுல ஒண்ணு தானே, ஒண்ணு கூடுன்னு சொல்லணும், இல்ல கூடான்னு சொல்லணும். ஒரு வார்த்தையில முடிகிற விஷயத்த அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாப்போம்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க நபி. அப்ப அல்லாஹ் உடனே வகியும் கொடுத்துட்டான். இப்ப ஒரு வழக்குல வந்திருக்கு ஒரு பிரச்சனை, இப்ப இதுக்கு தீர்வு கொடுக்கணும். உடனே அல்லாஹ் வகியை இறக்கி என்ன பண்றாங்கன்னா, இவர் யார் வந்து என்ன அப்படி அத்தர் தெரியாம பூசிட்டாரோ அது தப்பு தான், அவர் இஹ்ராம கலைஞ்சு மறுபடியும் குளிச்சு மறுபடியும் இஹ்ராம் போடட்டும் அப்படின்னு அல்லாஹ் சட்டமாக்குறான். அப்ப இந்த சட்டத்தை நபிக்கு சொல்ல தெரியாமையா? அல்லாஹ் தான் சொல்லுவோம், நம்ம சொல்லக்கூடாது. நம்ம என்ன முடிவு, எந்த முடிவை எடுக்கிறதுக்கு அருகதை கிடையாது. அவன் என்னன்னாலும் முடிவு எடுப்பான். இதை கூடுமா கூடாதுமா, சரிம்மா தப்புமா, ஏன்னா அவன் அதிபதி, நாம அதுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். அவனுக்கும் நமக்கும் உண்டான அந்த கட்டுப்பாடு இந்த ஷரியத்துல தான் இருக்கு. இதை மறுத்துட்டோம்னா நமக்கு அல்லாஹ்க்கு என்ன பந்தம் இருக்குன்ற மாதிரி ஆயிரும். நம்ம அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்ங்கிற இடத்துக்கு போயிருவோம். ஷரியத்தை மறுத்தவன் காஃபிர், புதிதாக ஷரியத்தை உண்டாக்கக்கூடியவன் தன்னை அல்லாஹ்வுக்கு நிகராக கற்பனை செய்யக்கூடியவனாக அர்த்தம். மோசமான காரியம். இப்ப இந்த ஷரியத்தை பற்றிய ஒரு கல்வி வந்துடுனா மக்களுக்கு கண்டிப்பாக தேவை என்பதை புரிந்து கொள்ளணும். ஷரியத்தினோட இது வித்தியாசமான ஒரு கல்வி போல ஒண்ணுமே கிடையாது. எப்படி ஒளி செய்யணும் அவ்வளவுதான், எப்படி தொழுவணும், எப்படி ஹஜ் உம்ரா பண்ணணும், எப்படி நோன்பு வைக்கணும், குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, அந்த சட்டத்தை தெரிந்து அந்த சட்டத்தின்படி செயல்படுவதற்கு பேர் ஷரியத், இவ்வளவுதான். இப்ப இதுல கூடுதலா என்ன கேள்வி நமக்கு வரும்னா, ஷரியத்தை உண்டாக்குவதற்கு உலமாக்கள் தேவையா? ஷரியத்தை நம்ம உண்டாக்க முடியாது, அதை சொல்லி கொடுக்க உலமாக்கள் தேவையா அப்படின்னா உலமாக்கள் அதுக்கு தேவை கிடையாது. இந்த அடிப்படை புரிஞ்சுக்கங்க. உலமாக்கள் தேவை, அது எதுக்கு தேவைங்கிற பின்னாடி சொல்றேன். ஷரியத்தை போதிக்க உலமாக்கள் வேண்டாம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், ஹதீஸ்ல வருது, காற்று பிரிந்து விட்டால்
ஒளி செய்யாதவரை அவர் தொழ முடியாது, தொழுதா ஏற்கப்படாது. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு புகாரில. ஒருத்தருக்கு காற்று பிரிஞ்சிருச்சு, அவர் என்ன செய்யணும்? நீங்க இப்பதான் ஒளி செஞ்சு வந்திருப்பீங்க, ஒளி செஞ்சு 5 நிமிஷம் கூட இருக்காது, 2 நிமிஷம் கூட இருக்காது, காற்று பிரிந்து விட்டது. இப்ப இவர் என்ன செய்யணும்? நீங்க உட்கார்ந்து மண்டையெல்லாம் குழப்ப வேண்டாம். ரசூலா தெளிவா சொல்லிட்டாங்க, காற்று பிரிந்து விட்டால் ஒளி போச்சுன்னு அர்த்தம். ஒளி போயிட்டுனா மறுபடி போய் ஒளி செய்யுங்கன்னு அர்த்தம். ஒளி செஞ்சுட்டு வந்தாதான் தொழுகை, இல்லைன்னா உங்களுக்கு ஒழுவும் இல்லை, உங்களுக்கு தொழுகையும் இல்லை, உங்களுக்கு பாவம் தான் அப்படின்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. இதை விளக்குறதுக்கு எதுக்கு ஆலிம்சா வரணும்? இதை படிச்சா விளங்குமே. இதை விளக்குறதுக்கு யாரும் வர வேண்டியது இல்லை, ஆலிம்சான்னு ஒருத்தர் வர வேண்டியது கிடையாது. நீங்க இஹ்ராம் ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, ஹஜ் உம்ராக்கு போறீங்க, தாம்பத்தியம் கூடாது. தாம்பத்தியம்ங்கிறது பொதுவா ஹலால், இஹ்ராம் ட்ரெஸ்ல ஹலால் இல்லை. இஹ்ராமுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஹஜ்ஜையோ உம்ராவையோ முடிக்கிற வரைக்கும் நீங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, தையல் ஆடை உடுத்தக்கூடாது, அது வாசனை திரவியம் போடக்கூடாது. இப்படிலாம் சில விதிமுறை இருக்கு. இதை படிச்சா தெரியுமே. இதுக்கு யாரும் வர வேண்டியது இல்லை. ஆலிம்சான்னு ஒருத்தர் வந்து விளக்கம் கொடுக்கணுமா? இல்ல அவர் விளக்கம் கொடுத்தா யாரும் கொடுக்கலாமே, நீங்களும் கொடுக்கலாம். ஷரியத்தை பற்றிய விளக்கத்தை யார் செய்யலாம்? சாமானிய மக்கள் செய்யலாம். ஏன்னா மக்கள் புரிகிற விதத்தை தான் குர்ஆன் ஹதீஸ் பேசுறதை தவிர ஒரு குறிப்பிட்ட ஆலிம்கள் புரியறதுக்கு தான் குர்ஆன் ஹதீஸ். மற்றவங்களாம் புரிய முடியாதுங்கிறதுலாம் நமக்கு இவ்வளவு நாள் பூட்டப்பட்ட ஒரு கற்பனை சித்திரம். அப்படிலாம் கிடையாது, யாரும் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப ஆலிம்களுடைய வேலை தான் என்ன அப்படின்னு கேட்டா, சில வரலாற்று துணுக்குகளோட சில செய்தியை அணுகணும். அது ஆலிம்களால தான் முடியும். நாம முழுசா அந்த துறையில இறங்கினா வேணா முடியலாம், மற்றபடி முடியாது. நம்ம அப்படி இறங்கிட்டா நம்மளும் ஆலிம் ஆயிடுவோமே. இப்போ ஒரு செய்தி வரும், ரசூல் அதுக்கு மாற்றமாவே சொல்லியிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த சுரக்காய் குடுவை ரசூலா காலத்துல அப்படி ஒரு பாத்திரம் இருந்துச்சு. ரசூல்ல தடுத்தார்கள், அந்த பாத்திரத்தை தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிடாதீங்க, கொள்ளாதீங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. சாப்பிடுங்க கொள்ளுங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. ரெண்டு என்னது? நேரடி முரண். இப்ப இது எப்படி முடிவு பண்ண? சாப்பிடலாமா கூடாதா, சுரைக்காய் கூடுமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப இதை வந்து நீங்க நேரடியா அந்த ரெண்டு ஹதீஸை மட்டும் வச்சு ஒரு முடிவு எடுக்க முடியாது. இப்ப ஒருத்தர் அவரா முடிவு எடுக்கிறார், நீங்க அதுல சுரக்காய் கூடையில் என்ன இருக்கும், அது ஹலால்னு முடிவு எடுத்தாலும் தப்பு தான். இல்ல சுரக்காய் கூடவே கூடாதுன்னா ரசூலா ஒருவேளை அது ஏதோ கிருமி இருக்கும் போல அப்படின்னு முடிவு எடுத்தாலும் தப்பு தான். நீங்க ஆதாரத்தை வச்சு முடிவு எடுக்கணும். இப்ப ஆலிம் படித்தவர் என்ன முடிவு எடுப்பாருன்னா, ரெண்டு ஹதீஸ் எந்த காலத்துல சொல்லப்பட்டதுன்னு ஹதீஸ் எடுத்து பார்ப்பார். ஒரு ஹதீஸ் ஆரம்ப கட்ட காலத்துல சொல்லப்பட்டது, சுரக்காய் குடுவியில என்ன பண்ணாதீங்க, அந்த பாத்திரத்தை ரசூலா தடுத்தாங்கன்னு ஆரம்பத்துல வந்து மது தடுக்கப்பட்ட நேரம் அது. பிற்காலத்துல ரசூலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, மதுதான் ஹராமு, பாத்திரம்லாம் ஹராம் இல்லை, எந்த பாத்திரத்திலும் குடிக்கலாம். பாத்திரம் சுத்தமா இருக்குதுன்னா எந்த பாத்திரம் என்ன பண்ணுங்க, தண்ணி குடிங்க, ஜூஸை குடிங்க, டீயை குடிங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. இந்த ரெண்டு ஹதீஸும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வந்தது. இது ஆலிமால தான் கண்டுபிடிக்க முடியும். அதை படிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். ஆலிம்னா அதுக்கு பட்டம் இல்லை, அந்த துறையில கொஞ்சம் கூடுதலா படிச்சா மட்டும்தான் அவருக்கு என்ன தெரியும், அந்த தகவல் தெரியும். இப்ப அதே மாதிரி வந்து ஒரு செய்தி நபியை பற்றி வருது. இது சரியா தப்பான அறிவிப்பாளர்கள் பார்க்கணும். இந்த அறிவிப்பாளர் சரியா, இவர் நல்லவரா கெட்டவரா, இது யார் தான் பார்க்க? நீங்க பார்க்க முடியாது, பார்க்க இயலாது. இதை இந்த துறையில படித்த ஆலிம்களால் தான் பார்க்க முடியும். அப்ப ஆலிம்கள் துணை இல்லாமல் வந்து இந்த மார்க்கத்தினுடைய மொத்த கருத்தை கத்துக்க முடியாது. ஆலிம்கள் துணை வேணும். குர்ஆனை கத்துக்க குர்ஆனை படித்த ஹாஃபில்கள் துணை வேணும். ஆனா ஷரியத்து இதுதான் சொல்றதுக்கு யார் வேண்டாம்? ஆலிம்சான்னு ஒருத்தர் பிறந்தெல்லாம் வர வேண்டியது இல்லை, அவர் படிச்சு வர வேண்டியது இல்லை. தமிழ்ல குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆனை படிச்சா தெரியுமா மது கூடாது, வட்டி கூடாது, இதுதான் ஷரியத்து. மது கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஆலிம்சா வரணுமா? படிச்சாதான் தெரியுது மது கூடாது, அல்லாஹ் தடுத்து விட்டான். வட்டி கூடாது, வட்டி சாப்பிட்டா அல்லாஹ்வோட யுத்தம் பண்ற மாதிரி, சூதாட்டம் கூடாது, இதை சொல்றதுக்கு யார் வரணும்? தேவையில்லை. எனவே ஷரியத் என்பது எல்லா மக்களுமே படிக்க வேண்டிய, கற்றறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்பதை நாம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இதை தாண்டிய வரலாற்று காரியம் அல்லது நம்ம ஒரு கிதாப் படிச்சிருப்போம், புகாரில அபூதாவத்துல வேற மாதிரி இருக்கும், முஸ்லிம்ல அதை விட கூடுதலா இருக்கும். அதை சொல்வதற்கு தான் ஆலிம் பெருமக்கள் வரணுமே ஒழிய ஷரியத்தை உண்டாக்குவதற்கோ அல்லது அவங்க கொடுத்தாதான் விளக்கம், மற்றவங்க கொடுத்தா விளக்கம் இல்லை. யாரு கொடுத்தாலும் ஆதாரத்தை வச்சு கொடுத்தா அது விளக்கம். புரியுதா உங்களுக்கு? யாருனாலும் ஷரியத்தை பேசலாம், ஆதாரத்தை வச்சு பேசலாம். இந்த இருக்கு பாருங்க குர்ஆன், இந்த வசனம் இருக்கு, இந்த இருக்கு பாருங்க ஹதீஸ், இந்த செய்தி சொல்லுது அப்படின்னு யாரும் மார்க்க விளக்கத்தை கொடுக்கலாம். கொடுக்கிற விளக்கம் ஆதாரங்களை வைத்த விளக்கங்களாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் ஷரியத்தினுடைய நோக்கம். ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்கள் ஏதாவது ஆலிம் பட்டம் வாங்கினாங்களா? கிடையாது. 7 வருஷம் 10 வருஷம் போய் படிச்சாங்களா? கிடையாது. அவங்க நபியை பார்க்கறாங்க, நபி இப்படி தொழுதாங்கன்னு தெரியுது, அதை அப்படியே கடைபிடிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நபி எப்படி தொழுதாங்களோ அப்படி தொழுக. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல ஹஜ்ஜை வந்து ரசூலுல்லாஹ் வாழ்நாள ஒரே ஒரு முறை தான் பண்ணாங்க, ஒரு முறை தான் ஹஜ். ரசூலுல்லாஹ் ஒரு 10 ஹஜ் பண்ணா 10 விதவிதமா இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பேச்சுக்கு. வாழ்நாளே ஒரு ஹஜ் தான். இப்ப இந்த ஹஜ்ஜை வந்து அவங்க நேரடியாக பார்த்துட்டு வேலை முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் 8ல மினால நின்னாங்க,
9 அரஃபால இருந்தாங்க, 10 முஸ்தலிஃபால இருந்தாங்க, பிறகு ஜம்ரால கல் எறிஞ்சாங்க, பிறகு குர்பானி கொடுத்தாங்க, பிறகு தலையை மலிச்சாங்க, பிறகு தவாப் செய்தார்கள். இதை பார்த்தா தெரிஞ்சிருமே. அப்ப மார்க்க கல்வியை பொறுத்தவரை, ஷரியத்தை பொறுத்தவரை இந்த 7 ஆண்டுகள் ஒதுக்கி படிக்கணும் இல்லை, கண்டிப்பா 7 ஆண்டு ஒதுக்க வேண்டிய தேவை இருக்குது, அது வேற காரியத்துக்கு. அடிப்படை சட்ட திட்டங்களை படிப்பதற்கு இங்க குர்ஆன ஹதீஸை எடுத்து புரட்டினா போதும். இலகுவா இஸ்லாத்தினுடைய ஏறத்தாழ 70-75 விதமான சட்ட திட்டத்தை, 70 கூட இல்லை 80க்கு விதமான சட்ட திட்டத்தை படிச்சா தெரிஞ்சிடும். படிச்சா போதும். ஒரு பெண்ணுக்கான சட்டங்கிறதுக்கு ஒரு புத்தகத்தை போட்டு அதில் படிச்சுட்டா முடிஞ்சிருச்சு. மாதவிலக்கு சட்டத்தை படிச்சா தெரிஞ்சிடலாம். நீங்க அதுல மண்டையை போட்டு குழப்ப வேண்டிய தேவையே கிடையாது என்பதை நாம இந்த ஷரியத்து தொடர்பான முதல் தகவலாக உங்களுக்கு நாம நினைவுபடுத்திக்கிறோம். இப்ப இந்த ஷரியத்தில் நம்ம நிறைய தகவல்கள் அடுத்தடுத்த வாரங்களை பார்க்க இருந்தாலும், இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் எது பற்றியது என்றால், குளிப்பு கடமை என்பதை பற்றிய பாடத்தை பார்க்க போறோம். பருவ வயதை அடைந்தவர்கள் அனைவருமே கற்று வைத்திருக்க வேண்டிய ஒரு பாடம். ஆனாலும் சிறுவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும் கூட இந்த காலகட்டத்தில் சொல்லித்தரப்பட வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த குளிப்பு கடமை. குளிப்பு கடமைன்னு என்ன? அது வார்த்தையிலே இருக்குது, குளிக்கிறது கடமை, அவ்வளவுதான். யாருக்கெல்லாம் குளிக்கிறது கடமை? பொதுவா வந்தா உடம்ப சுத்தம் பண்ண குளிச்சுதான் ஆகணும். மார்க்கம் குளிக்கிறது எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுதுன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தருடைய வீட்டு வாசல்ல ஒரு ஆறு ஓடுதுன்னு வைங்க, அந்த ஆற்றில இறங்கி அவர் 5 வேளை ஒரு நாளைக்கு குளிக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை முறை குளிக்கிறாரு? 5 முறை குளிக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவர் உடம்புல ஏதாவது அழுக்கு எஞ்சி இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, 5 முறை குளிச்சா எப்படி அழுக்கு இருக்கும்? காலையில கொஞ்சம் குளிச்சு ஒரு 10 மணிக்கு குளிச்சிருப்பாரு, அடுத்த 12 மணிக்கு மறுபடியும் குளிச்சிட்டாரு. சரி, 12 மணிக்கு அப்புறம் அழுக்கு வருமானு பார்த்தா 2 மணிக்கு மறுபடியும் குளிச்சிட்டாரு. ஒரு நாளைக்கு 5 முறையில குளிக்கிறாரு, அப்ப அழுக்கு இருக்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த 5 வேளை குளிக்கிற மாதிரி தான் 5 வேளை தொழுகை. 5 வேளை தொழுகை யார்கிட்ட இருக்குதோ அவன் உள்ளத்துல அழுக்கு இருக்காதுன்னு புரிஞ்சுக்கலாம், அவன் வாழ்க்கையில பாவம் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கலாம், செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எனவே உடலில் உள்ள அழுக்கு போற மாதிரி உள்ளத்தில் உள்ள அழுக்கு போயிடும் தொழுகையில அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க அப்படி குழந்தைக்கு புரியுற மாதிரி பாடம். இதை ஒரு ஆலிம்ஸா வந்தா விளக்கணும், பார்த்தா படிச்சா விளங்கிடும், அவ்வளவுதான். இப்ப இந்த செய்தியில நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, ஒரு நாளைக்கு 5 முறை குளிச்சா கூட தப்பு கிடையாது. எத்தனை முறை குளிச்சா கூட தப்பு இல்ல, 5 முறை குளிக்கலாம் ஒரு நாளைக்கு. மார்க்கத்தில் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. எப்ப தப்பா மாறும்னு கேட்டா, உங்க உடம்புக்கு நீங்களே நோவினை தந்தா தப்பாகும். அது அல்லாஹ் கொடுத்த அமானித உடம்பு, காய்ச்சல்ல கிடக்குது, குளிச்சா பிரச்சனை, நம்ம மேலும் மேலும் குளிக்கிறோம். நீங்க சில பேர் வசுவாசல குளிப்பாங்க, தினமும் குளிச்சா 5 வேளை தொழுகைக்கு குளிச்சுட்டு போனாதான் உங்களுக்கு தொழுகை சேர்ந்த மாதிரி எண்ணும். இப்ப இது தவறான காரியம். அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குளிப்பு கடமைன்னு சொல்லி ஒரு புக்கு போட்டிருப்பாங்க. முந்தைய நேரத்தில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கல்யாணம் முடிச்சுட்டு போற தம்பதியர்களுக்கு இந்த புத்தகத்தை அன்பளிப்பா கொடுப்பாங்க. குளிப்பின் கடமைகளும் விதிகளும் அப்படின்னு சொல்லி புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கில் என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு சிலது மார்க்கம் இருக்கும், நிறைய விஷயம் மார்க்கத்துக்கு விரோதமா இருக்கும். திங்கக்கிழமை குளிச்சா பரக்கத்து வரும், செவ்வாய்க்கிழமை குளிச்சா வீட்டில் என்ன முசீபத்து குடியேறிடும், புதன்கிழமை குளிச்சா, அதாவது வாரத்தில் 4 நாள் குளி 3 நாள் குளிக்காதுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. இதான் ரூல். வாரத்தில் எத்தனை நாள் குளிக்கலாம்? 4 நாள் குளிக்கலாம், 3 நாள் குளிக்காத. சரி, மாதவிலக்குல இருந்து ஒரு பெண்ணு செவ்வாய்க்கிழமை தூய்மை ஆயிட்டா என்ன செய்யறது? அன்னைக்கு தொழுகை விட்டுரு, நீ புதன்கிழமை குளிச்சுட்டு என்ன பண்ணு தொழு அப்படின்னு சொல்ல முடியுமா? செவ்வாய்க்கிழமை இரவு வேளை, அதாவது திங்கக்கிழமை இரவு வேளையில ஒரு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்க ஒரு தம்பதி. உனக்கு 5 வேளை தொழுகை இன்னைக்கு இல்லப்பா, நாளைக்கு தொழு குளிச்சுட்டு அப்படியே சொல்ல முடியும்? அப்ப அந்த ஹதீஸே வருது தெளிவா, ஒரு நாளைக்கு 5 வேளை குளிச்சா உடம்புல அழுக்கு இருக்குமான்னு கேட்கறதுல இருந்து தினமும் குளிக்கலாம், 5 முறை குளிக்கலாம், மார்க்கத்தில் என்ன இல்லை, தப்பு கிடையாது. காலையில குளிக்கலாம், சாயங்காலம் குளிக்கலாம், நைட்டு குளிக்கலாம், உங்க உடம்பு ஒத்துழைக்க தான் பாருங்க. நீங்க கவனிக்க வேண்டியது என்னது, வீண் விரயம் பண்ணல. ஆறை பொறுத்தவரை வீண் விரயம் ஆகாது, ஆறோ கடல்ல குளிச்சா வீண் விரயம் ஆகாது. நம்ம வீட்டுல சேமிக்கப்பட்ட தண்ணியில குளிச்சா அதுதான் வீண் விரயங்கிற இடத்துல வரும். வீண் விரயம் ஆகாத பட்சத்தில், உங்க உடம்புக்கு பாதிப்பு தராத பட்சத்துல 5 முறை இல்லை 50 முறை கூட குளிங்க. மார்க்கத்தில் என்ன கிடையாது, எந்த ஒரு தடையும் இல்லை. இந்த அடிப்படையை நாம என்ன செஞ்சுக்கணும், விளங்கிக் கொள்ளணும். இந்த நாளில் குளிப்பதெல்லாம் தடை அப்படிலாம் கிடையாது. அல்லது இந்த நேரத்தில் குளிக்க கூடாது, மகரிப் நேரத்தில் குளிக்காத, இஷா நேரத்தில் குளிக்காத, நடுராத்திரில குளிக்காத, மத்தியான நேரத்தில் குளிக்காத அப்படிலாம் வழக்கம் கொடுப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் சொல்லல. நீங்க அறிவியல் ரீதியா வேணா சொல்லுங்க, இல்ல மத்தியான நேரத்தில் குளிச்சா அது இப்படி ஒரு பிரச்சனை வருதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அது வேற, சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்காங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிக்காங்க ஏதாவது சொல்லுவாங்க. நீங்க அது அறிவியல்ல சொல்லி இருக்குது, அதனால உடம்புக்கு நல்லது கெட்டதுன்னு பார்த்து நீங்க முடிவெடுத்தா வேற. குர்ஆன் ஹதீஸ் சொல்லி இருக்குதான்னு கேட்டா, வார 7 நாள் குளிக்கலாம், ஒரு நாளைக்கு 10 முறையும் குளிக்கலாம். உங்க உடம்பு ஒத்துழைக்குதான்னு பாருங்க. உங்களுக்கு தண்ணீர் சிக்கனமாக நீங்க பயன்படுத்துறீங்கன்னு பாருங்க. இதை செய்து கொண்டால் 7 நாள் மார்க்கத்தில் என்னது, குளிப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படிங்கறத நாம விளங்கிக்கணும். சரி, எப்போ ஒரு நபருக்கு குளிப்பு கடமை ஆகும்? கடமை, நீ கட்டாயம் குளிச்சுதான் ஆகணும்,
குளிக்கலன்னா பிரச்சனை, மார்க்க ரீதியா உன்னால சில அமல் செய்யவே முடியாது அப்படின்னு என்ன வெப்பாகும். நீங்க 4 நாள் குளிக்காம இருந்தா கூட நீங்க தொழுவலாம். 4 நாள் நீங்க குளிக்கல, ஒரு வாரமா ஏறத்தாழ போன வெள்ளிக்கிழமை குளிச்சுக்க, இப்ப இந்த வெள்ளிக்கிழமை குளிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நீங்க தாராளமா தொழுவலாம். உங்களுக்கு என்ன கிடையாது, தொழுகை தடை கிடையாது. தாராளமா நீங்க பள்ளிவாசலுக்கு வரலாம், பள்ளிவாசல் தடை கிடையாது. முதல்ல குளிக்கிறது சுத்தம் அப்படிங்கிற இந்த சிந்தனை இருக்குல்ல, இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கங்க. யாருக்கு அதிகமாக வேர்வை சுரக்குமோ அவங்க கண்டிப்பா குளிக்கணும், துருவாடை வீசும். ஒரு சில நபர்களுக்கு வேர்வை சுரக்காது. இந்த அரபு நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு அதிக வெயில் அடிச்சா அங்க வேர்வை வராது. ஏன்னா காத்துல ஈரப்பதம் கிடையாது. காத்துல என்ன கிடையாது, ஈரப்பதம் இல்லை. நம்ம காத்துல ஈரப்பதம் உண்டு. கொஞ்சம் வெயில் அடிச்சா தொப்பு நனைஞ்சிரும், ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு ஊத்த ஆரம்பிச்சிரும். அரபு நாட்டுல இதை விட கடுமையான வெயில், ஆனா அவனுக்கு வேக்காது. ஏன்னா காத்துல ஈரப்பதம் இல்லாத காரணத்தினால அந்த வேர்வை வெளியே கொண்டு வராது. வேர்வை வராத காரணத்தினால அவனுக்கு உடம்புல துருவாடை வராது. நம்ம காலையில 10 மணிக்கு தான் குளிச்சு ட்ரெஸ்ஸை போட்டிருப்போம், 12 மணிக்கு உடம்பு நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும் வேர்வையினால. அப்ப இந்த அடிப்படை புரிஞ்சுக்கணும். உடம்புல அழுக்கு இருந்தாலோ உடம்புல துருவாடை வீசினாதான் குளிக்கணுமே தவிர, மற்றபடி ஒருத்தன் பனி பிரதேசத்துல இருக்கிறான், கனடால இருக்கிறான், பனி பிரதேசம் அது, அங்க குளிக்கணும்னு அவசியமா? உடம்புல வேர்வை தான் வராது, நாற்றம் தான் எடுக்காது, அங்க தூசி பறக்காது. பனி பிரதேசத்துல என்ன ஆகாது, தூசி பறக்காது. தூசின்னு ஒண்ணு பறந்தா தானே வேர்வையோட ஒட்டி உடம்புல பட்டு அது கருப்பாகி அது அழுக்கா மாறும். அழுக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. அவன் உடம்பெல்லாம் வேற கவர் பண்ணியிருப்பான் குளிருங்கிறனால. அப்ப அவன் ஒரு வாரம் குளிக்கலனாலும் அவன் உடம்புல அழுக்கும் கிடையாது, நாற்றும் வராது. நம்ம எதுக்கு குளிக்கிறோம்னா, குர்ஆன் ஹதீஸ் ஒரு பக்கம் சொன்னது இருக்கட்டும், குர்ஆன் ஹதீஸை தவிர்த்துட்டு நம்ம ஏன் குளிக்கிறோம்னா அழுக்க நீக்க குளிக்கிறோம். வேற எது குளிக்கிறோம், துருவாடை நீக்க குளிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு சில கிராமவாசிகள்லாம் ஜும்மா தொழுகைக்காக வராங்க. அவங்கெல்லாம் அப்படி வேலை பார்த்துட்டு வேக்க விறுவிறுக்க நிக்கிறாங்க. அப்படியே வேற இடம் அவங்களுக்கு, மதீனாவுக்கு வெளிப்பக்கம். அங்கிருந்து ஓடி பிடிச்சு ஜும்மாக்கு சேர்றாங்க மதீனாவில். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வேர்வை விறுக்க வந்த நிகழ்வை பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சிருக்க வேண்டாமா? ரசூலுல்லாஹ் அதை சொல்லி தந்திருக்கிறாங்களே, வாரம் ஒரு முறை குளிக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் கடமையாக்கினார்கள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா ஒரு முஸ்லிம் வாரத்துக்கு ஒரு நாள் குளிச்சிடும். அது எந்த கிழமையா இருக்கணும், கண்டிப்பா வெள்ளிக்கிழமையா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் குஸ்லு வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குளிப்பது பருவ வயதை அடைந்த அத்தனை ஆண் பெண் மீது கடமை. ஜும்மாக்கு வரவங்களுக்கு கடமைன்னு சொல்லல, பருவ வயதை அடைஞ்சவங்களுக்கு கடமைங்கிறாங்க. இப்ப பெண்களுக்கு ஜும்மா இல்ல, நீங்க குளிச்சாகணும். அன்னைக்கு மாதவிலக்கு பெண்கள் தொழுவே இல்லை, ஜும்மா வரப்போறது இல்லை, குளிச்சாகணும். பருவ வயதை அடைஞ்சிட்டீங்களா, மௌத்து வரைக்கும் நீங்க கடைபிடிக்க வேண்டியது வெள்ளிக்கிழமை குளிக்கணும். நான் வியாழக்கிழமை குளிச்சேன், வெள்ளிக்கிழமை குளிக்கணும். நான் சனிக்கிழமை குளிப்பேன், வெள்ளிக்கிழமை குளிக்கணும். நீங்க எத்தனை நாள் குளிச்சாலும் சரி வெள்ளிக்கிழமை கண்டிப்பா குளிக்கணும். இது கடமைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே குளிப்பு கடமையில முதல்ல நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, நீங்க வாரத்தில் 7 நாள் குளிங்க, நல்ல காரியம் தான், சுத்தமான ஒரு காரியம். நீங்க எத்தனை நாள் குளிச்சாலும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா குளிச்சாரும். அதை குளிக்காம அந்த நாளை நீங்க என்ன செய்யக்கூடாது, கடந்து சென்று விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் இதை சொல்லும் போது சுன்னத்துன்னு சொல்லல, வாஜிபுங்கிறாங்க. கடமை, கடமைன்னா விசாரிக்கப்படும் அர்த்தம். இந்த கடமையை புறக்கணிச்சு என்னவாகும், அல்லாஹ்வால் ஒருவேளை விசாரிக்கப்படலாம். அப்ப அதை புரிந்து கொண்டு கண்டிப்பாக ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா குளிக்கணும். நம்ம இதை வச்சு நிறைய பேர் நினைப்பாங்க, மாட்டு மத்தம் வாரம் ஒரு முறை குளிக்க சொல்லுது, சுத்தம் இல்லாத மார்க்கம்னு நினைக்கும். இஸ்லாம் ஒரு நாளைக்கு 5 வேளை குளிக்க சொல்லுது. கட்டாயமாக ஒவ்வொரு சூழலை பொறுத்து மாறும். அவருடைய வேலை சூழல், அவருக்கு கிடைச்ச தண்ணி கிடைக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் மாறும். அப்ப கண்டிப்பா ஒரு வாரம் தாண்டதுக்குள்ள வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிருங்க, குளித்தாகணும். இது கடமை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. இது பருவயதை அடைஞ்சவங்களுக்கு. ஒரு பெண் பருவயதை அடையறாங்க, ஆண் பருவயதை அடையறாங்கன்னா இதுல இருந்து அவங்க மௌத்து வரைக்கும் இந்த காரியத்தை அவங்க கடைபிடிச்சாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, எப்ப குளிப்பு கடமை ஆகும் அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும், அதாவது கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடுவார்களே ஆனால் குளிப்பு கடமை. தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டாலே முடிஞ்சிருச்சு. இந்திரியம் வெளிப்பட்டாலும் சரி வெளிப்படாவிட்டாலும் சரி அவங்களுக்கு இந்த அடிப்படையெல்லாம் பார்க்கப்படாது. இந்திரியம் வெளி வரல அப்படிலாம் கிடையாது. இந்திரியம் வெளிப்பட்டாலும் வெளிப்படாவிட்டாலும் அவங்க குளிச்சாகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கணவன் தன் மனைவி இடத்தில் தாம்பத்தியத்திலே முயற்சி செய்கிறார், தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாருன்னு அர்த்தம். அது சிலைடையா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தாம்பத்தியத்தில் ஒருத்தர் ஈடுபட்டுட்டாலே குளிப்பு கடமை. ஒரு சில ஹதீஸ்ல விந்து வெளிப்படாவிட்டாலும்னு தெளிவா வருது. சில நபித்தோழர்கள் இதுக்கு மாற்றமான ஃபத்வாக்கள் இருந்ததா ஹதீஸ்ல பார்க்க முடியும். பெரும் நபித்தோழர்கள் தாம்பத்தியத்தில் ஒருத்தர் ஈடுபடுறார், மனைவியோட சேர்றார், இந்திரியம் வெளி வரல அப்படின்னா குளிப்பு கடமை இல்லைன்னு பேச நபித்தோழர்கள் உண்டு. இது மோசமான கருத்து. அந்த நபித்தோழர்கள் சொன்னது தப்பு தான். இதை முழு உலகமே ஏத்துக்குது. மொத்த உலகத்துல உள்ள ஆலிம் பெருமக்கள் என்ன சொல்றாங்க, இல்ல அந்த நபித்தோழர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனா பெரிய பெரிய நபித்தோழர்கள் எல்லாம். அப்ப
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொன்ன செய்தி என்ன வருதுன்னா, தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டா குளிப்பு கடமை, அவ்வளவுதான். நீங்க குளிக்காம என்ன பண்ண முடியாது, உங்களால் அது என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். அப்ப குளிப்பு கடமை யாருக்கு வருதுன்னா, முதல்ல வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் அன்றைக்கு குளிச்சிடணும். தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டா அன்றைய தினத்துல அவங்க வந்து என்ன, அடுத்த தொழுகைக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், அந்த ஆணும் பெண்ணும் சரி, கணவனும் மனைவியும் சரி என்ன பண்ணிடணும், குளித்தாக வேண்டும். மூன்றாவது எப்ப குளிப்பு கடமை ஆகும் அப்படின்னு கேட்டா, கழிதம் வெளிப்படுறது, அது ஆணுக்கு வெளிப்படும். அதான் அதே இந்திரியம் விந்துதான். அது தூக்கத்திலேயோ தூக்கம் அல்லாத சூழ்நிலையிலேயோ அவர்களுக்கு வெளிப்படுமையானால் அவங்க குளிக்கணும். பெண்ணுக்கும் அதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹீஹ் புகாரில் இந்த செய்தி வருது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ரசூலுல்லாஹ் கூட நிக்கிறாங்க. இப்ப உம்மு சுலைம் வராங்க. உம்மு சுலைம் ரசூலுல்லாஹ்க்கு மனைவி இல்லை, அனஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய தாயார். அவங்க வேற ஒரு அந்நிய பெண், ரசூலுல்லாஹ்க்கு அந்நிய பெண், சஹாபிய பெண், தலை சிறந்த ஒரு மார்க்க அறிவு கொண்ட ஒரு பெண்மணி. உம்மு சுலைம் வராங்க. நீங்க பேரை மாத்திர கூடாது. உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, உம்மு சுலைம் வேற ஒரு பெண்ணு. அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட மார்க்க தீர்ப்பு கேட்க வராங்க. அப்படி வரும்போது வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யகூல ஹக்கா, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உண்மை பேச வெட்கப்பட மாட்டான். அந்த வார்த்தையை போட்டுட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கேட்க போறது ஒரு சென்சிட்டிவான விஷயம், கொஞ்சம் இலைமறை காய்மறையா கேட்க வேண்டிய ஒரு காரியம். அதை பத்தி கேட்க போறாங்க. ஆனா எனக்கு கேட்கலாம் கூச்சம் கிடையாது. ஏன்னா நான் மார்க்கத்தை கேட்க வந்திருக்கிறேன். படிச்சாதான் நம்ம வந்து மார்க்கத்துல அமல் செய்ய முடியும். அதனால நான் கேட்க வந்துட்டேன். அல்லாஹ் உண்மையை சொல்ல வெட்கப்பட மாட்டான். எனக்கு என்ன கேள்வினா, தூக்கத்துல ஒரு பெண்ணுக்கு கழிதம் ஏற்பட்டா குளிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா பக்கத்துல நிக்கிறாங்கல்ல, அவங்க கேட்டுட்டு சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? பெண்ணுக்கு கழிதம் ஏற்படும், ஆணுக்கு ஏற்படும், பெண்ணுக்கு ஏற்படுமா அப்படிங்கறத உங்களுக்கு ஆச்சரியம். இதுல நல்லா தெரிஞ்சுக்கங்க. உம்மு சலமாக்கு ஆல்ரெடி வேற ஒரு கணவர் அபு சலமான் இருந்தார். அவர் மௌத்தாயிட்டார். அவர் மூலமா ஒரு பிள்ளை வர இருக்கு, உமர் இப்னு அபி சலமான ஒரு பிள்ளை இருக்கு. ரெண்டாவதா நபியை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஏறத்தாழ 2 திருமணமாகி பிள்ளையெல்லாம் பெத்தெடுத்த ஒரு பெண்ணுக்கு தெரியல, அதாவது வந்து கழிதம் வந்து தூக்கத்தில் வெளிவருங்கிறது தெரியல. அதை கேட்டுட்டு ஆச்சரியப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. அது எப்படி பெண்ணுக்கு வருமா அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் வழக்கு கொடுக்குறாங்க. ஆமா பெண்ணுக்கு வரும், சில வேளையில் வரலாம், சில பெண்களுக்கு வரும், எல்லாருக்கும் வரணும்ன்றது இல்ல, எல்லா நேரத்துல வரணுங்கிறது இல்ல. தூக்கத்துல வந்து இந்திரியம் வெளிப்படுறது எல்லா ஆணுக்கும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும், இந்த சூழல் ஏற்படும். ஆனா எல்லா பெண்ணுக்குமே ஸ்கலிதம் ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்கலிதம்ங்கிறது எல்லா பெண்ணுடைய உடம்புல இருக்கு. ரசூலுல்லாஹ் அங்க விளக்கம் கொடுக்கும் என்ன சொல்றாங்க, அது குழந்தை வந்து உம்மா சாயல சில நேரத்தில் வருதுல என்ன காரணம், அது இந்த ஸ்கலிதம் தான் காரணம். ஆண் சாயில இருந்தா ஆணின் உயிரணு காரணம், பெண் சாயில இருந்தா பெண்ணுடைய ஸ்கலிதம் காரணம். இப்படிதான் குழந்தை வருது அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் அங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அது ஒரு அறிவியல் காரியம், அது தனியா இருக்கட்டும். இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, பெண்ணுக்கு என்ன ஏற்படலாம், ஸ்கலிதம் ஏற்படலாம். பெண்ணுக்கும் வரும், ஆணுக்கு கண்டிப்பா வரும். இதை சந்திக்காத ஆண்களே கிடையாது. எல்லாருக்கும் இரவு நேரத்தில் தூக்கத்துல இந்திரியம் வெளிப்படும். இப்படி தூக்கத்துல இந்திரியம் வெளிப்பட்டாலோ பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டாலோ குளிக்கணுமா, இதான் கேள்வி. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, சில நேரத்துல கனவுல இப்படி வெளிப்பட்ட மாதிரி சிந்தனை வரலாம், அதுக்கெல்லாம் குளிக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் என்ன வேண்டாம், குளிக்கலாம் வேண்டாம். நீங்க ஆடையில பார்த்தாதான் குளிக்கணும். நீங்க எந்திக்கிறீங்க, ஆடையில ஸ்கலிதம் பட்டிருக்கு, எந்திரிக்கிறீங்க, ஒரு ஆணுக்கு ஆடையில வந்து இந்திரியம் பட்டிருக்கு, குளிச்சிடணும். குளிக்காம உங்களுக்கு என்ன இல்ல, சுபுகு இல்ல, குளிச்சே ஆகணும். இதை மார்க்கம் சொல்லுது. அப்ப குளிப்பு கடமையில மூணாவது என்னது, முதல்ல ஜும்மா அன்னைக்கு குளிச்சிடணும். தாம்பத்தியத்தில் ஈடுபட்டா குளிச்சிடணும். மூணாவது ஆணோ பெண்ணோ தூக்கத்துல உங்களுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டால், அப்ப ஸ்கலிதம் தாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப தூக்கம் அல்லாத சூழ்நிலையில் ஏற்பட்டாலும் என்ன செஞ்சிடணும், குளித்து விடணும் அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம். இதை தாண்டி மாத விளக்கில் குளிக்கணும். அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது 2வது அத்தியாயம் 222வது வசனம் 222வது வசனத்தை சொல்றான். வயஸ்அலுனக அனில் மஹீத், நபியே மாதவிளக்கை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அது ஒரு தொந்தரவுன்னு சொல்லுங்க. பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மகத்தான சோதனையில ஒன்று மாதவிளக்கு. கடுமையான வயிற்று வலி, இடுப்பு வலி, தலைவலி, 1008 பிரச்சனைகள் வரும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள். அந்த மாதவிளக்கு ஒரு தொந்தரவுன்னு சொல்லுங்க. ஃபாதஸிலு நிஸா ஃபில் மஹீத், மாதவிளக்கு நேரத்தில் பெண்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள் அப்படின்னு தாம்பத்தியத்துக்கு அல்லாஹ் சொல்றான். தாம்பத்தியத்துக்கு மட்டும்தான், வேற காரியத்துக்குலாம் தடை இல்லை. ரசூலுல்லாஹ் தன் மனைவி மாதவிளக்காக இருக்கும்போது கட்டி அணைப்பார்கள், முத்தமிடுவார்கள், மனைவியோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, மனைவி கூட சேர்ந்து ரசூலுல்லாஹ் குளிப்பாங்க. மனைவியோடு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மனைவியினுடைய மடியில தலை வைத்து படுத்து குர்ஆன் ஓதுவார்கள். அப்ப மாதவிளக்கு பெண்கள்கிட்ட கொஞ்சிறது, கொலாவது, பேசுறது, கொள்றது எல்லாம் தப்பு கிடையாது. தாம்பத்தியம் கூடாது, அதை அல்லாஹ் தடுத்துட்டான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க, வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்துஹுர்ன, அவர்கள் மாதவிளக்கிலிருந்து தூய்மையாகிற வரை அவர்களோடு நீங்க தாம்பத்தியத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். அது பெண்ணுக்கு செய்யற துரோகம்.
இது யாருக்கு தப்பு கிடையாது, யாருக்கு அது பெரிய பாதிப்பு கிடையாது, ஆணுக்கு பாதிப்பு கிடையாது. இது பெண்ணுக்கு நீ கொடுக்கிற பெரிய மன உளைச்சல். அது நீ செய்யாத. அவங்க மாத விளக்குல இருந்து தூய்மையாகிற வரை தாம்பத்தியம் கூடாது அப்படின்னு அல்லாஹ் தடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்கள் தூய்மையாகி விடுவார்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டவாறு நீங்கள் நல்ல முறையாக உங்களுடைய சந்ததியை தேடிக்கங்க, தப்பு கிடையாது. அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புறான், அதே போன்று தௌபா தேடக்கூடியவர்களை விரும்புறான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. எனவே 4வது குளிப்பு கடமை என்னன்னா, மாத விளக்கு ஏற்பட்டு விட்டால் குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மாத விளக்குல தொழுவ முடியாது, மாத விளக்குல நோன்பு கிடையாது. உங்களுக்கு பின்னாடி தான் நீங்க நோன்பு வைக்க போறீங்க. உங்களுக்கு 3 நாளோ 4 நாளோ 5 நாளோ கழிச்சு மாத விளக்குற பிளட் நிக்குது அப்படின்னா குளிச்சுட்டு தான் அடுத்த வக்த். குளிக்காம என்ன கிடையாது, ஒளி செஞ்சுட்டு தொழலாமா, தொழக்கூடாது. இது அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. குளித்து விட்டு தான் நீங்க என்ன செய்யணும், அடுத்த வேளை தொழுகை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அடுத்ததாக என்னன்னா நிஃபாஸ். நிஃபாஸ்னா எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு பெண் கருவுற்று குழந்தை ஈன்றெடுத்ததுக்கு அப்புறம் தொடர் ரத்தப்போக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மறை உறுப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சதை பிண்டம் வெளியே வருது. அதனால அந்த தொடர் அந்த ஒரு 10 மாத காலம் அந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு வந்திருக்காது, எல்லாம் சேர்ந்து இப்போ வரும். அது ஒரு 40 நாட்கள் நீடிக்கும். சில பெண்கள் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சாலும் சில பெண்கள் கொஞ்சம் கூடுதலாகவும் ஆகலாம். இந்த நிஃபாஸ் உடைய காலத்தை தொழுகை இல்லை, இது ஒரு குளிப்பு கடமை. இப்போ இவங்க குழந்தை பெற்று ஒரு 40 நாள் கழிச்சு தொழுகைக்கு வராங்கன்னா குளிச்சுட்டு தான் தொழுகைக்கு வரணும். அப்ப எத்தனை குளிப்பு கடமை என்றால், ஜும்மா அன்றைக்கு எல்லா ஆணும் பெண்ணும் குளிச்சிடணும். முதல் விஷயம். அது உங்களுக்கு குளிப்பு கடமையோ குளிப்பு கடமை இல்லையோ அன்னைக்கு நாளே குளிப்பு கடமை, அத்தனை ஆணும் பெண்ணும் குளிச்சிடணும். 1. 2வது தாம்பத்தியம் ஏற்பட்டு விட்டால், நீங்க தாம்பத்தியம் செய்து விட்டால் நீங்கள் குளித்தாகணும், ஆணும் பெண்ணும். 3வது இரவில் ஒரு ஆணுக்கு இந்திரியமோ பெண்ணுக்கு கலிதமோ ஏற்பட்டு விட்டால், அது ஆடையில பட்டதை அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிடணும், குளித்து விட வேண்டும். ஆடையில இல்லைன்னா குளிப்பு இல்லை. இல்ல கலிதம் ஏற்பட்ட மாதிரி கனவு வந்துச்சு, அதுக்கு என்ன கிடையாது, குளிப்பு கடமை இல்லை. 4வதாக ஹைல், மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டால் குளித்தாக வேண்டும். 5வதாக நிஃபாஸ், அந்த தொடர் இரத்தப்போக்கு, அதாவது குழந்தை பெற்றெடுத்த பிறகு வரக்கூடிய இரத்தப்போக்கு ஏற்பட்டு விட்டால் அவர்கள் குளித்தாக வேண்டும் என்பதை, இதெல்லாம் ஃபர்லு, இது செஞ்சு ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஜும்மா கூட வாஜிப்ன்ற மாதிரி சொல்லிட்டான், இதை தாண்டி மற்றது எல்லாம் ஃபர்லு. இதை ஒருத்தர் செய்யலைன்னா அவருக்கு குளிக்கலைன்னா ஒளி இல்லை, ஒளி இல்லைன்னா தொழுகை இல்லை. மொத்தத்தில் அவங்க வாழ்நாளுக்கு தொழுக முடியாது. அப்படி ஒரு சூழலுக்கு போயிடும். நான் குளிக்கவே மாட்டேங்க, குளிக்க வேண்டிய சூழல் இருந்து ஒருத்தர் குளிக்காம இருந்துட்டாருன்னா அவருக்கு தொழுகை கிடைக்கவே கிடைக்காது, சாகர வரைக்கும் கிடைக்காது. அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு காரியம். அவன் குளிப்பது கடமை, ஃபர்ல் என்பதை புரிந்து கொள்ளணும். சரி, ஃபர்ல் குளிப்பு மட்டும் தான் உண்டா, சுன்னத்தான குளிப்பு உண்டான்னு கேட்டா ஒரு சுன்னத்தான குளிப்பு ஒன்று உண்டு. அது என்ன சுன்னத்தான குளிப்புன்னு கேட்டா, நீங்க ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போறீங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் குளித்து விட்டு தான் இஹ்ராம் அணிந்தார்கள். இப்ப நீங்களும் குளிச்சுட்டு நம்மளும் குளிச்சுட்டு தான் இஹ்ராம் அணியணும். அது குளிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் அந்த அரசு ஏற்பாடு செஞ்சிருக்குது. நீங்க இங்க இருந்து போகும்போது ஏர்போர்ட்ல குளிச்சுட்டு போகலாம். அங்க போய் அந்த ஹரமுடைய எல்லைக்கு போனா அங்க தனித்தனி பள்ளிவாசல்கள் பெண்ணுக்கு ஆணுக்கு குளிப்படாமலாம் வச்சிருப்பாங்க. குளிச்சுட்டு தான் இஹ்ராம போடணும். இது ரசூலுல்லாஹ் வழிமுறைப்படுத்தினாங்க. ஒருவேளை அந்த சூழல் இல்ல, குளிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னா இதனால உங்க ஹஜ்ஜுக்கு பாதிப்பு கிடையாது, இது சுன்னத். ஏன்னா குளிக்க முடியல அப்படிங்கறனால எதுக்கு பாதிப்பு இல்லை, உங்க ஹஜ்ஜுக்கு பாதிப்பு இல்லை, உங்க உம்ராக்கு பாதிப்பு இல்லை. ஆனா குளிக்கிறது சுன்னத், ரசூலுல்லாஹ் அதை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது. எனவே சுன்னத்தான குளிப்பு இருப்பதை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இது மாதிரி இன்னும் இந்த குளிப்புல என்னென்ன செய்யக்கூடாது செய்யணுங்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறிய அறிவிப்பு இருக்கு, அறிவிப்பு முடிஞ்சோம்.